டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஆனால் அதில் ஒரு விஷயத்த வந்து கவனிச்சிருப்பீங்க, வந்துட்டு இந்த லாக்அப் டெத் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு பெருசாக எதிர்கட்சிகள் ஹேண்டில் பண்ணலை. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ லைட்டாக அப்படியே இதாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா விஜய் தான். அது சரியாக வந்து பண்ணாங்களா அப்படின்னும் போது அதிமுக ஒரு கட்டம் வரைக்கும் போயிட்டு அப்படியே அதை விட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. ஓகே, நேரில் போய் பார்த்த அன்னைக்கே தமிழ்நாட்டில் நிறைய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. ஓகே பரவாயில்ல, நேரில் போய் பார்த்துருக்காரு, அவையாவது ஃபோனில் தானே பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படி மேலே போய் கடந்த 4 ஆண்டுகளாக லாக்அப் டெத் ஆன எல்லாரோட குடும்பத்தையும் நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இப்போ இந்த டீமாக எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு இல்லையா, 24 குடும்பத்தை கிட்ட வர சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்ன ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு இருக்கு இல்லையா, அது வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது அதிமுக ஆட்சியில் நடந்தது. இது திமுக ஆட்சியில் நடந்த அந்த 4 ஆண்டுகளுக்கு வந்து எனக்கு என்னன்னா, கூட்டம் வராதான் ஏங்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள் மத்தியில் இப்படி ஒரு சக்சஸ்ன்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் டிவிக்கு அப்படின்றது செல்லிங் பாயிண்டா இருக்கு, அதனால எடுத்து பேசுவாங்க. இல்ல ஒருவேளை அவங்க பக்கம் பேசி அவங்க பக்கம் இருக்க குறைகளை மட்டுமே காமிக்கிறது கூட நோக்கமா இருக்கலாம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. 2026 தேர்தல், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு ஏடிஎம்கே பார்த்துருப்பீங்க, டிஎம்கே பார்த்துருப்பீங்க. எப்போவுமே வந்து தேர்தலுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்ப்போம், இல்லை ஒரு 4 அந்த மாதிரி ரொம்ப நெருக்கோட்டில் சீசன் ஒன்று வரும் இல்லையா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ 10 மாதத்துலேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 10 மாதத்துக்கு முன்னாடியே போன வருஷம், அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லைட்டாக அப்படியே இதாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா விஜய் தான். ஏன்னா விஜயோட என்ட்ரி, அவர் பண்ணக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாமே, ஏன்னா இவருக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுதுன்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஆனால் விஜயோட மூமெண்ட்டில் ஒரு சுணக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மந்த்தாக முன்னாடி இருந்த அந்த ஸ்பீடு ரெண்டாவது அவங்க, அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்துல இருந்து செகண்ட் வருஷத்தில் இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மூமெண்ட் வந்து பில்ட் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அந்த செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசினது வந்து ஓரளவுக்கு இவ்வளோ நாள் வந்து ஒரு அமைதியாக இருந்ததுக்கு ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு சமீபத்தில் நடந்து பேசினாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சிருப்பீங்க, வந்துட்டு இந்த லாக்அப் டெத் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு பெருசாக எதிர்கட்சிகள் ஹேண்டில் பண்ணலை. அது என்னதான் இருந்தாலும் ஒரு சோகமான நிகழ்வாக இருந்தாலும் ஆளுங்கட்சி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது அது ஏதாவது எதிர்கட்சி ஏதாவது ஒன்று சீண்டுவாங்க, இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது சரியாக வந்து பண்ணாங்களா அப்படின்னும் போது அதிமுக ஒரு கட்டம் வரைக்கும் போயிட்டு அப்படியே அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. இவர் கொஞ்சம் லைட்டாக அதை மூவ் பண்ணி நேரில் போய் பார்த்தாரு, இது பண்ணார். ஓகே, நேரில் போய் பார்த்த அன்னைக்கே தமிழ்நாட்டில் நிறைய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. ஓகே பரவாயில்ல, நேரில் போய் பார்த்துருக்காரு, அவையாவது ஃபோனில் தானே பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படி மேலே போய் கடந்த 4 ஆண்டுகளாக லாக்அப் டெத் ஆன எல்லாரோட குடும்பத்தையும் நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உண்மையாக நம்ம சுற்றி நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய மூவ் தான். ஆமாம், எவ்வளோ பெரிய லாக்அப் டெத் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப மோசமாக போனது இல்லை, பெருசாக பேசப்பட்ட ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்னுடைய அது நடந்தப்போ திமுக வந்து ரொம்ப ஃபேர்மாக போராட்டம் பண்ணாங்க. நாம் தமிழர் அந்த டைம் போராட்டம் எல்லாமே பண்ணாங்க எதிர்கட்சிகள். இப்போ என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண பொதுமக்களாக எதிர்கட்சிகள் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து அது ஒரு பேலன்ஸில் இருக்கும். ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க, சட்டமன்றத்தில் இருக்காங்க, இவங்க தானே ஜெயிச்சிட்டாங்க, இவங்களை மட்டுமே சட்டமன்றத்தில் வச்சுக்கலாமே அப்படின்னா அது ஜனநாயகமே, அது ஜனநாயகமே கிடையாது. அப்போ இவங்க என்ன வேணா பண்ணலாம், அவங்கள எதிர்த்து அப்போஸ் பண்ணி கேள்வி கேட்கறதா எதிர்கட்சின்னு இருக்கு. அது வந்து சட்டமன்றத்தில் மட்டும் கிடையாது, களத்துலையும் அதுதான். அதாவது சாதாரண ஒரு ஸ்ட்ரீட்லையும் அதுதான் அர்த்தம். அப்போ திமுக வந்து ஒரு எதிர்கட்சி அவங்க வேலையை வந்து ரொம்ப பயங்கர ஃபோர்ஸாக பண்ணாங்க. அது வந்து பயங்கர வீரியமாக இருந்துச்சு. பட் அந்த ஃபோர்ஸோட அதிமுக பண்ணணுன்றத மக்களோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்களும் வாங்க போராட்டம் பண்ணுங்க, அது வந்து நாடு கலவரமா மாறணுன்றதுக்காக இல்லை, அப்பதான் அது ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். நாம் தமிழர் ஓட்டு போட்டதுல பாதி ஓட்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நாம் தமிழர் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க, அவங்களோட கட்சி சார்ந்தவங்க எல்லாம் மேடை போட்டு பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க. விஜய் அவர்கள் போய் பார்த்தது வந்து டக்குன்னு பெரிய ஒரு விஷயமா பூம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் அதுக்கப்புறம் பேசினதாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து அதை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே நல்ல ரெஸ்பான்சிபிளான ஒரு கட்சியாக இது உருவெடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா இப்போ வரைக்கும் தாவே கமல் வைக்கிறது என்னன்னா, அடிப்படை அரசியலே தெரியாதவங்க களத்துக்கு வர மாட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க 2-3 போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணாங்க தான் சின்ன அளவில். இது பெரிய போராட்டமாக அவங்க முன்னெடுக்கலன்னா, அதுக்குள்ள தான் கோர்ட் வந்து அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லிட்டாங்க. பட் விஜய் வந்து அவங்களை மீட் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது முக்கியமாக நேரில் போய் பார்க்கறதுங்கிறது வந்துட்டு. ஆனால் விஜய் வந்து இது இன்னைக்கு நேற்று செய்யலன்னு நினைக்கிறேன். இப்போ அரசியலுக்காக விஜய் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இறந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிழப்பு அப்படின்னா நேர விஜய் போயிருக்காரு. அனிதாவோட அனிதால இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இருந்து எல்லாத்துக்குமே நேர்ல போய் அதுவும் யாருக்கும் சொல்லாம போறத வந்துட்டு அப்பயும் கடைபிடிச்சிருக்காரு. இப்பயுமே ரீசெண்டா நம்ம இந்த டிவிக்கு தரப்புல நிறைய கேட்டோம், உங்களுக்கு தெரியுமா, தெரியாம எப்படி போனாரு, எப்படி சிவகங்குள்ள என்டர் ஆகும்போது கண்டிப்பா அந்த நிர்வாகிகளுக்காக தெரியும். யாருக்குமே தெரியாது. புஷி ஆனந்த் விஜய் மட்டும் தான் போனாங்க. திடீர்னு உள்ள போயிருக்காரு, திடீர்னு போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. அங்க இருக்க அந்த டிவி இருக்காங்கல்ல பத்திரிக்கையாளர்கள், அவங்களுக்கு எப்படி ஏதாவது கசிஞ்சு போயிருக்குல்ல, அவங்க தான் வந்து வெளியே இது பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையில நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு நீங்க நடிகராக இருக்கும் போது பண்ணதை அப்படியே கொஞ்சம் மாறாம இப்ப பண்றாரு. ஓகே, இப்போ இந்த டீமா எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு இல்லையா, 24 குடும்பத்தை கிட்ட வர சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு இருக்கு இல்லையா, அது வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது அதிமுக ஆட்சியில் நடந்தது. இது திமுக ஆட்சியில் நடந்த அந்த 4 ஆண்டுகள் இது ஒன்று நம்ம கூட கேட்டோம் டிவிக்கு தரப்புல. ஏங்க நீங்க 4 ஆண்டுகள் சொல்லிட்டு கணக்கு வைக்கிறீங்களா, அது என்ன 4 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடியே நீங்க பேசணும்ல, முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து வெள்ளக்காரங்க காலத்துல இருந்தே நடந்துட்டு நீங்க சொல்ற மாதிரிங்க 24 அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த கணக்கே வந்து நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. நீங்க என்னதான் வந்துட்டு இல்லைங்க நாங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி நிக்கிறோன்றதை தாண்டி இந்த 4 ஆண்டுகள்ங்கிறது கொஞ்சம் அரசியல். அது நிச்சயமா. ஏன்னா அதான் இது எடுத்தோன்னா அது வெள்ளக்காரன் காலத்துல நடக்கிற ஒரு விஷயம். நம்ம தோண்டி எடுத்து டைம் லைனை தாண்டி போக முடியாது. ஆனா இப்படி பண்ணிருக்கலாம். ஒருவேளை மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு உங்க மாவட்டத்தில் யார் இந்த மாதிரி சம்பவங்களை பாதிக்கப்பட்டவங்க, எக்ஸ்ட்ரீமா பாதிக்கப்பட்டவங்க யாரு, அது ஒரு நீங்க சின்ன மாநாடு அளவில் கூட அதை நடத்திருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இது விமர்சனமா எல்லாம் குறை சொல்லணுன்றதுக்காக சொன்னதில்லை, இதுவும் திரும்ப பனையூருக்குள்ளே சுருங்குதோ அப்படின்ற ஒரு பார்வை இல்ல. நான் அந்த அறிவிப்பு வந்து 2 விஷயம் எதிர்பார்த்தேன். ஒண்ணு நேர்ல சந்திக்கிறாருன்னும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேர்ல போய் சந்திக்கிறது வந்துட்டு சாத்தியம் இல்லை. டெய்லி அங்க போய் பார்த்துட்டு வேற மாவட்டம் வேற இல்ல. கண்டிப்பா பனையூர்ல வச்சு சந்திக்கிறது என்னன்னா, அது ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. இப்போ வந்துட்டு மழை வெள்ளம் வருது, எல்லாரும் சொன்ன விமர்சனம் தான், இதே விஜயகாந்த் இருந்தா வேட்டியை மடிச்சு கட்டு போவாரு, ஸ்டாலின் அவர்கள் அந்த இதெல்லாம் ஸ்பெஷல் ஷூ பூட்லாம் போட்டு இறங்குறாரு. இதுக்கு முன்னாடி எல்லா தலைவருமே ஈவன் எம்ஜிஆர் கூட அந்த விஷயத்த நேர்ல பார்த்து பண்ணும்போது அந்த இம்பாக்டே வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கான வேலையே அதுதான், அரசியல்வாதினா அதுதான் வேலைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இவர் வந்து வீட்டுல வச்சு கொடுத்தாரு அப்படின்றது கூட. இந்த பக்கம் என்ன சொன்னாங்க, தாவேக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நேர்ல போனா அந்த கூட்டம் கூடும், அவங்க இன்னும் சிக்கலாயிடும். ஒரு மழை வெள்ளத்துல விஜய் வராரு அப்படின்னா அங்க ஒரு 300 பேர் வந்து நிப்பாங்க, அது இன்னும் வந்து பெரிய சிக்கலா கொடுக்கும். இன்னொன்னு இவங்களுக்குள்ள நல்லா கனெக்ட் ஆக முடிஞ்சு, தனியா வீட்டுல வச்சு கொடுக்கும்போது நிறைய ஃப்ரீயா பேசினாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த கான்செப்ட்ல தான் இவர் வந்து செஞ்சிருப்பாரு. அந்த கூட்டம் கூடுறதுன்றது வந்து எஸ்பெஷலி இந்த இடத்துல வந்து சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். அவங்களே வந்து ஒரு கிரீவியன்ஸோட வராங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அது வேற எங்கேயா கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பண்ணிருக்கலாம். அதுதான், வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது ஒரு விமர்சனமா கூட நான் சொல்லல. ஏன்னா என்னன்னா சொல்லுங்க, இதுல என்ன ஏன் பயப்படுறீங்க? இல்ல நான் சொல்றேன், சந்திக்கிறதே பெரிய விஷயம் இல்ல, அதுக்காக நான் அதை விமர்சிக்க விரும்பல. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நம்ம கேட்டே இருக்கோம், பனையூர்ல சந்திக்கிறேன், அதை கொஞ்சம் பிரேக் பண்ணிருக்கலாமோ அப்படின்றது இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் மேல வைக்கப்பட்ட அதான் ஒண்ணு பனையூர் அந்த அலுவலகம், இல்லனா ஒரு கல்யாண மண்டபம், இல்லனா அந்த ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி ஹால்ல அந்த மாதிரி பண்றாங்கன்றதான் இவ்வளவு இருக்குது. பட் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா விஜய் அவர்கள் மதுரைக்கு போறாரு, அவரு ஷூட்டுக்காக போறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து வேன்ல ஏறாங்க, மேல குதிக்கிறாங்க, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு தான் அவர் வந்துட்டு இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு ஷார்ப்பா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த குற்றச்சாட்டு வந்து யாராவது ஒருத்தங்க அதுல வந்துட்டு ஒரு துர்மரணம் சம்திங் ஏதாவது நடந்துச்சுன்னா திரும்ப விஜய்க்கு அது கெட்ட பேரா தான் இருக்கும். சோ அதெல்லாம் யோசிச்சுதான் வந்துட்டு அதான் புசியான சொல்லுவார்ல, நாங்க எல்லாத்துக்கும் தான் ரெடி, பிரச்சனைன்னு வரல. அது உண்மைதான். ஆக்சுவலி அவருங்க எல்லாமே ரெடியா தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், இவர் கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சிவகங்கைக்கு சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லவே இல்லை, அதான் சொல்ல, திடீர்னு போயிட்டு திடீர்னு வரனால ஒரு விஷயம் இல்லை. ஆனா போய் பாக்குறது, ஆனா நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு நாளைக்கு இப்படி பேச முடியும்னு தெரியாது. ஏன்னா அது வந்து நீங்க சொல்லலாம், கொஞ்ச நாளைக்கு சொல்லலாம், ஓகே இல்லைங்க அவர் போனா கூட்டம் கூடுதுன்னு கூட்டம் கூட தான் செய்யும். பட் இப்போ ஒரு 204 தொகுதிக்கு போறேன்னு சொல்றாருல, மேபி இதுல வரக்கூடிய அந்த வரவேற்பு, அந்த கூட்டம், இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்னு இவர் எங்கெங்க போறாருன்னு ஸ்கெடியூல்லாம் போட்டாருங்க, ஐபிஎல் மேட்ச் மாதிரி அங்கங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க கூட்டங்கள், இதுங்க நிறைய ஆயிடும். அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா, கூட்டம் வராதான் ஏங்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள் மத்தியில இப்படி ஒரு சக்சஸ்ன்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு பேருந்துல போறாரு, ஒரு சில இடங்கள்ல நல்ல கூட்டம் இருக்கு, அவர் ஒரே நின்று கேட்டு போறாங்க, ஒரு சில இடங்கள்ல கூட்டமே இல்லைன்ற வீடியோ எல்லாம் நம்ம பாக்குறோம்.
அது வந்து எப்படின்னா ஒரு மிக்சடாக தான் எடுத்துக்க முடியும். கஷ்டங்க, அது மூவிங் பஸ், அது அங்கங்க நிறுத்தி பேசணும். அதுவும் கஷ்டங்க. இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது திமுகவோட கோட்டை, இது ஏடிஎம்கே கோட்டை, ஒவ்வொருக்கும் ஒரு இடம் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வேணும்னே கூட பண்ணுவாங்க. அவர் வராரு எவனுமே நிற்க கூடாது. இந்த நீலாம்பரி இப்ப பார்த்துருப்பீங்கல்ல, படையப்பால அவர் சேரே அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் இல்லையா? ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். ரீசெண்டாக கூட சொன்னாங்க, ஏங்க அவர் 24 தொகுதிக்கு போனால் கூட்டம் கூட தாங்க செய்யும், ஒரு சினிமா நடிக்கிற பக்க கூட்டம் கூட தான் செய்யும், இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கும்போது இன்னொன்று என்னன்னா, எல்லா கட்சி கூட்டத்திலையும் தாவேக்காவினர் இருக்காங்க. இப்போ எந்த கட்சி கூட்டம் போனாலும் அங்கே போய் தாவேக்கான்னு கத்துறது. கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு, அவங்ககிட்டயும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி மீட்டிங் சொல்லிட்டு டக்குனு கீர்த்தி சுரேஷ் உள்ள கொண்டு வரீங்க. நான் என்னங்க பண்றது, அவங்க அப்படி கத்துறாங்க. அந்த மாதிரி வந்து எங்க போனாலும் இவங்க இருக்காங்க. டிவிகேன்ற அந்த டீம் இருக்கு. இதை தாண்டி அவங்களுடைய அந்த சோசியல் மீடியா டீமா விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களோட டீமும் பயங்கரமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் ஒரு பண்றாரு அப்படின்னா, இப்பவே பாத்தீங்கன்னா பனையூர்ல மீட் பண்ற விஷயம் உள்ள என்ன நடக்குது எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா வெளியில பயங்கரமா அதை பத்தி எடிட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்ற விதம் இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ட்விட்டர் போனாலே டிவிக்கு நீங்க போஸ்ட் பார்க்காம ஒரு நாள் நீங்க வெளியே வரவே முடியாது. இன்னொன்று என்னன்னா, அதை அவங்க டெவலப் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு லெவலுக்கு நம்பலாம், அதுக்கப்புறம் நம்ப முடியாது. ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பி அரசியல் பேசினவங்கள என்ன மாதிரி லெவலுக்கு ஆக்கியிருக்காங்க, இல்லை ஒரு இருட்டடிப்பு செய்யறதுன்றது இருக்கு. இருட்டடிப்புன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றதையே அப்படி அந்த மாதிரி அந்த தவறான விஷயங்கள், ஒருத்தர் இப்படி அடிக்கிறாருன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும். டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கு மெயின் சேனல்ஸ்ல, என்னென்ன சேனல் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சேனல் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் டிபேட்ஸ் பண்றதுல. அதுல வந்து ஒரு 3 சேனல் முக்கியமா பார்ப்போம்னு. தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் என்ன பேசுறாரு, எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு, பாஜகல என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 75 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்காதீங்கன்னா அதை ஒரு டாபிக்கா எடுத்து பேசுறது தாண்டி ஏதாவது பெரிய இஷ்யூ வந்தா மட்டும்தான் இந்த இஷ்யூ எடுத்து பேசுறாங்க. மற்றபடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருமுனை போட்டி தான். டிஎம்கே இருக்கணும் இல்ல ஏடிஎம்கே இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியே தான் டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம், ஊடக அந்த அதெல்லாம் யோசிக்கல. இன்னைக்கு வந்து விஜய் டிவிக்கு அப்படின்றது செல்லிங் பாயிண்டா இருக்கு, அதனால எடுத்து பேசுவாங்க. இல்ல ஒருவேளை அவங்க பக்கம் பேசி அவங்க பக்கம் இருக்க குறைகளை மட்டுமே காமிக்கிறது கூட நோக்கமா இருக்கலாம். நாளைக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல்ல நிக்கிறாரு, அவங்க ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெல்லமா இருட்டடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணி சில கட்சிகள் இன்னைக்கு இருக்கு, நம்ம பாக்குறோம். அவங்களும் புலம்புறாங்க. தேமுதிக இப்போ நாம் தமிழர் கட்சியோட நீண்ட கால இதுவே அதுதான், அவங்க சொல்ற இதுவே அதுதான், எங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க, டிபேட் கூப்பிடு. நாளைக்கு அதே நிலைமை உங்களுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபர்மா அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை கொண்டு வரதுன்றது ஆல்ரெடி இருக்கு அவங்களுக்கு. இதுக்கப்புறம் புதுசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல, இன்னும் ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா. இருந்தாலும் நீங்க நாம் தமிழர் சொன்னீங்க இல்லையா, நாம் தமிழருக்கும் இதே இஷ்யூ தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி வந்து உள்ள என்ட்ரி கொடுத்து மூவ் ஆகும்போது பயங்கரமா இன்டர்நெட் ஃபுல்லா அவங்க தான் இருப்பாங்க. அவங்க அந்த இதை தாண்டி நான் சொல்றது வந்துட்டு அவங்க தனியா ஐடி விங் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயம் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு, பிகாஸ் ஆஃப் சீமானோட பேச்சு, ஒவ்வொரு இடத்துல ஒரு பேசின விஷயம். ஆனால் லேட்டர் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராகவும் மாறிச்சு. எங்கெங்கேயோ என்னத்தையோ கொடுத்து அதையும் வந்துட்டு போட்டு அட்டாக் பண்ணி நிறைய பண்ணலாம், எல்லாமே சேச்சுரேட் ஆகும். ஆமாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா டிபேட்ஸில் இல்லை, ஆனால் அந்த ஆடு மாடுகள் இதுன்னு ஏதாவது ஒரு கவனம் ஈர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒன்று வந்து பணமரம் ஏறி ஒரு விஷயத்த பண்ணுறது, ஆடு மாடு இது பண்ணுறது, அதாவது என் கட்சி உயிர்ப்போட இருக்கு, நான் உயிர்ப்போட தான் இருக்கேன், நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் காட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த விஷயத்த கண்டிப்பாக விஜயும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மூமெண்ட் பண்ணுறாரு, நீ தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி டிபேட்ஸில் அதை பற்றி பேசுகிறாங்க, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா வரலாறு தான் சொல்லுவாங்க இல்லையா, வரலாற்றில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வரலாற்றில் ஒவ்வொரு இடமா போய் இடம் பெற்றே இருக்கும். இப்போ அண்ணா பற்றி ஒன்று சொல்லுவோம், எம்ஜிஆர் பற்றி ஒன்று சொல்லுவோம், இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் ஒருத்தர் பண்ணார் தெரியுமான்னு ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் வந்தாங்க, நானும் வந்து அரசியலுக்கு வந்தேன், ஒரு 4 விஷயம் பண்ணேன், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு இல்லாமல் வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கான சில விஷயங்கள் பண்ணணும்ல, அதில் இது ஒன்றா இருக்குன்றது என்னுடைய நிச்சயமா. இன்னொன்று என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எல்லாருக்குமே வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷமாக டிஎம்கே வந்து பவரில் இல்லை, ஆனால் அந்த 10 வருஷத்தில் எத்தனை பேர் வந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கோ மற்ற கட்சிக்கோ போயிருப்பாங்கன்னா சிலர் போயிருக்கலாம், அவங்க பேரே கூட நியூஸில் வராது. ஆனால் அந்த டாப் டயரில் இருக்காங்கல்ல அவங்களாம் போகவே மாட்டாங்க. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு கூட துரைமுருகன் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதிமுக இப்போ இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது, ஆனால் அதிமுக போவாங்கன்னா போக மாட்டாங்க. நாம் தமிழர்லேருந்து வெளியேறி இருக்காங்க. இப்போ தாவேக்காவும் கட்சி வந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் பேசிகிட்டு இருந்தவங்கலாம் வெளியே வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க, பிரச்சனை இருக்குது அப்படின்லாம். ஆனால் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த பேச்சாளர்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐயில் தெரியும்ல மாட்டோம்ல, அவங்கெல்லாம் போனால் கூட இல்லை,
பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு விஜய்னா நான் சப்போர்ட் பண்றேன், நான் ரெடி, நான் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல, ஃபேனா இருக்கிறேன், நான் ஃபேனா இருந்தேன். அவங்களுடைய மக்கள் இது மன்றம் வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுல இருந்து நான் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கேன். மக்கள் இயக்கம் வச்சிருந்தாங்க, மக்கள் இயக்கத்துல நான் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கேன். நான் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, பதவி பிரச்சனை சண்டையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி சப்போர்ட் மட்டுமே பண்றதுக்கு அவங்க இருக்கிறது அது பெரிய பில்லர்ல அது. கண்டிப்பா. ஏன்னா நான் கவனிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அந்த உளவுத்துறை தகவல் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, சும்மா அரசியல் புரசலா வச்சுக்கலாமே, அதுல சொல்லும் போதே 20% வாக்கு இருக்குன்றாங்க. 20% வாக்குங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் இல்ல. ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சு 2 வருஷம் 3 வருஷத்துல நீங்க வந்து 20% வாக்குன்றது பெரிய விஷயம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ரேண்டமா நீங்க கவனிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. அது எனக்கு அது எப்படி எடுத்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்கள்ட்ட கேட்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற, உங்க வயசுக்கும் என் வயசுக்கும் நம்ம வந்து ஒரு 2-3 தேர்தலை பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்தல்களை பார்க்கும்போது அவங்க ஒருத்தங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டா யோசிச்சு பேசுவாங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க, டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு கேட்டா ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. இல்லைங்க அதை எப்படிங்க நான் சொல்றது, அது ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது புரியும். நீங்கள் போய் ரேண்டமாக கேட்டு பாருங்களேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், விஜய் சொல்றீங்க, பட் ஆனால் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு கூட்டம் வந்து விஜய் வந்து நம்புறாங்க, ஓகே நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டா மேபி இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம். 2 விஷயங்க. ஒன்று, டிஎம்கேயோட ஆட்சி மேலே டிஎம்கே மேலே ஒரு சின்ன கடுப்பு எப்பவுமே சில பேருக்கு இருக்கும். அதாவது ஆட்சியை தாண்டி ஆட்சியாக இருந்தாலும் இருக்கும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் இருக்கும். டிஎம்கே மேலேனா ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்சி பண்ற விஷயம். இன்னொன்று வந்துட்டு ஸ்டாலின் ஒரு முதல்வர் காரணத்துக்கு அப்புறம் சொல்றேன், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய அறிவிச்சிருந்தாங்க, இந்த விஷயம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது நிறைய விஷயங்கள் போய் சேரல அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கடுப்பு இருக்கும். இன்னொன்னு டிஎம்கே ஏடிஎம்கேல ஒரு கடுப்புல ஒரு கூட்டம் இருக்கும், அப்பா இவங்க 2 பேருமே வேண்டாம் அப்படின்ற சொல்லிட்டு தான் அவங்கெல்லாம் வந்து இந்த வாட்டி விஜய்க்கு நிறைய சப்போர்ட். நாம் தமிழர் இருப்பாங்க, சில பேர் வந்து பிஜேபி கூட இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு உள்ளேயும் இருப்பாங்க, டிஎம்கே இருந்துகிட்டு கூட இவங்க வந்து வழி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. அவங்க ஓட்டுமே விஜய்க்கு போறதுக்கு இருக்கு. ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரி தாறுமாறா உடைய போது ஓட்டு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆமா ஆமா, அந்த ஏடிஎம்கே சைட்ல இருந்து 4 முனை போட்டின்னு வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் டிவிகே. ஆனா இதுல என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 பேர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இங்க பிரச்சனை இல்லை. ஆனா 3 பேரும் தனித்தனியா இருக்கும்போது ஓட்டு செதறும் போது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேக்கு தனியா சாலிடா ஒரு ஓட்டு கன்சாலிடேட் ஓட்டு போகும். இல்லை இங்க இன்னொரு விஷயமும் நம்ம பேசணும். நம்ம சொன்னதுல வந்து இந்த மாற்றமும் இல்லை. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் உயிரை கொடுத்து உழைக்கிறதுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களா மாறி நிற்கிறாங்க. அதே சமயம் டிஎம்கே வந்து அவ்வளோ லேசில் டக்குன்னு ஓகே இன்னைக்கு அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாரு, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒரு எந்த ஊருன்னு நான் மறந்துட்டேன், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஊரில் ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து அவங்க ஒரு பைலா ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய சில பொறுப்புகளை வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு திமுக ஒரு பைலா இருக்குது. அதன்படி கொடுத்த ஒருத்தர் ரொம்ப எளிமையான மனிதர், இன்னும் சர்வீஸில் இருக்கார். அவர் வந்து எந்த அரசு பொறுப்புலையும் இல்லை, ஒரு திமுககாரராக இருந்து அடுத்தடுத்து மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்றத அவன் கட்சியிலேருந்து டிஆர்பி ராஜா வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி போடுறாரு. அதில் இன்னொரு தொண்டர் போறாரு, சாரி டிஆர்பி ராஜா அதுக்கப்புறம் தான் போறாரு, ஒரு தொண்டர் ஒருத்தர் போறாரு, யாரோ ஒரு ரேண்டமான தொண்டர். அதை கண்டுபிடிச்சி ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பார்த்துருப்பாங்கன்னு டவுட் தான், பட் யாரோ அவங்க இதை ஹேண்டில் பண்றவங்க அதை பக்காவாக பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா டீப் ரூட்டடா இதுதான் நான் என்ன ஆனாலும் சரி இந்த கட்சி தான் ஓட்டு போடுவேன்னு இறங்கி வேலை செய்யறதுக்கான ஆட்கள் திமுகவுக்கு கண்டிப்பா. நீங்க அது சோஷியல் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்க இவ்வளவுதான் சொல்றீங்களா, எத்தனை விஷயத்த பார்த்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, விஜய் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், விஜய் அவர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு விஜயகாந்த் வர டைம்லயும் பேசியிருக்கோம். விஜயகாந்த் வந்துட்டாரு, அவ்வளவுதான், டிஎம்கே 2 எம்எல்ஏ அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா ஸ்டில் பாருங்களேன், இன்ன வரைக்கும் வந்து டிஎம்கேன்ற அந்த பவர் ரொம்ப ரூட்ல நீ சொல்ற மாதிரி ரொம்ப ரூட்டா போய் பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பான். நீங்க போய் இல்ல சார் நீங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு தரோம் அவ்வளவு தரோம், எவ்வளவு கொடுத்தாலும் சரி டிஎம்கே தான், கலைஞருக்காக நான் ஓட்டு போடுவேன், கலைஞருக்காக போடுவேன், அது போயிட்டே இருக்கும் அந்த ஜேர்னி. அதை வந்து எப்படி உடைக்க போறாரு விஜய்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜென்ரேஷன் இருக்கவங்களை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொன்ன ஒரு பேர் சக்தி வேலுன்னு நினைக்கிறேன், எனக்கு மன்னிக்கணும் பேர் சரியாக போல. அவரை பத்தி இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க, திமுகவினோட சோஷியல் மீடியா யூசர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவரை மாதிரி இருக்கவங்களை உடைச்சு புதுசா வாக்காளராக மாத்துறதுன்றது
வாய்ப்பே கிடையாது. புது ஜெனரேஷன்ல இருக்கவங்க அவங்க அந்த பெனிஃபிட்ஸை வாங்கியிருப்பாங்கல்ல. இப்போ விஜய் புதுசா வந்து 4 விஷயம் பண்ணி ஒரு விஷயத்த வந்து கேதர் பண்ணி வாக்காளர்களோட மைண்ட் செட்டை மாத்துறதுக்கும் இத்தனை ஆண்டுகளா வந்து ஆட்சியில இருந்து எத்தனையோ பெனிஃபிட்ஸை கொடுத்து அப்பா டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா போதும் நமக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு இல்லைன்னா என்னைக்கும் ஒன்று செஞ்சிருப்பாங்க நமக்காக. ஒன்றும் இல்லை, தையல் மிஷின் வாங்கி ஒரு ஃபேமிலி வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு ஒரு 5 பேரும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ஃபேமிலிட்ட போய் இவங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நாங்க இன்னைக்கு படிச்சிருக்கோம்னா காரணம் வந்து இந்த கட்சி தான். அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குல்ல, சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, என்ன அப்படின்னா இந்த பொறுப்புகள்லாம் கொடுக்குறோம் அந்த பைலால வச்சு வர்றது. இது வந்து அதிமுகவிலுமே இருக்கு. ஆனா இது தங்களுடைய வேலையை சரியா பேசுறது வந்து திமுக. அவங்க கரெக்டா பேசிடுவாங்க. என்ன அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கொஞ்சம் சிறுபான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அவங்களுக்கு தேடி போய் ஒரு பொறுப்பை கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். ஒரு சேஃப்டி இருக்கும். இப்போ அவர் கட்சியில் இருக்காருப்பா, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு ஜாதிய சிக்கலே வரும்பொழுது அதான் அந்த படத்துல வரும்ல படைபலம் அப்படின்னு அந்த மாதிரி என்னன்னா அது ஒரு சேஃப்டி தானே. அது அப்படி ஒரு ரொம்ப மைனாரிட்டியா இருக்க இடத்துல ஒரு இவருக்குமே அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சக்திவேலுக்கும் பேசும்போது அதே விஷயம் அதிமுகவுக்கும் இருக்கு. அதிமுகவும் பயங்கர அதுவும் இருக்கு. மதுரையில் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறைய உறுப்பினர்கள் சேர்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ஒருத்தர் வீடியோ எல்லாம் போட்டுட்டு கட்சி விட்டு அவர் அமிச்சிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப இதுவாக பேசிட்டு இருந்தார். என்னை வந்து இத்தனை பேர் சேர்க்க சொல்கிறீங்க, நான் வந்து நிறைய பேர் சேர்த்தவங்க இந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம்லாம். ஆனால் அவரே ஒரு வீடியோ போடுறாரு, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நான் போய் திமுகலாம் சேர மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் அதிமுக தான். கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் மதுரையில் கண்டிப்பாக அவருடைய வயசை பார்த்தா உழைச்சிருப்பாருன்னு தான் தோணுது. அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லோக்கல்ல கூப்பிட்டுப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கான அதிமுக விட்டு போக மாட்டேன், திமுகலாம் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா அப்படி உள்ளவங்களும் இருக்காங்கல்ல. இல்லைங்க, எனக்கு அந்த வரிசையில தாவேக்கா வருன்றது மட்டும் எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி இந்த உயிர் தொண்டர்கள் சொல்றாங்கல்ல, எம்ஜிஆரும் ஜெயலலிதாமாவும் கட்டி அமைச்ச அந்த ஒரு தொண்டர் கூட்டம் தான் இப்போ வந்து எடப்பாடி பின்னாடி நிக்கிறது. அதாவது பிரிஞ்சிருந்தாலும் நிக்கிறாங்க. இப்போ டிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா அண்ணால் ஆரம்பிச்சு கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி வரைக்கும் எல்லாரும் பின்னாடி நிற்கிறவங்க தான் இப்போ நிற்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விசுவாசமான தொண்டர்கள் தாவேக்கால இருப்பாங்கன்றது தோணுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவங்க பண்றது யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய கட்சிகள் அவங்க கட்சியில இருந்து கொஞ்சம் காசு வாங்கி சம்திங் பண்ணி இல்லை அவங்களுடைய சைட்ல இருந்து இது பண்ணி இத்தனை வருஷம் கட்சியில் இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது சம்பாரிச்சு வச்சு பண்றாங்கன்னு ஓகே. தாவேக்கா நிறைய விஷயங்கள் அவங்களே பண்றாங்க. அவங்களா வந்துட்டு இல்லைங்களா உள்ள வந்து அவங்களா சேர்ந்து தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, சாப்பாடு போடுறது, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஒரு விசுவாசியமா வருவாங்க. ஆனா அது டோட்டலா வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகி விஜய் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு 2027 ஏதாவது செய்யுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆமா, அது வந்து வெறும் அந்த ரசிகர்கள் மட்டும் இல்ல தொண்டர்களுடைய கூட்டம் இருந்தால் கண்டிப்பா அது ஒரு ஓகே. பட் இருந்தாலும் இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு வந்து விஜய்க்கு வந்து மேலே பாராட்டுகள் தெரிவித்தாங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். கொஞ்சம் பின்னாடி போய் நிறைய பேரை கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூப்பிட்டு இதை வச்சு பேசுகிறாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சம்பந்தமாக அந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணம் சம்பந்தம் நாளைக்கு போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், ரெண்டும் இருக்குது, அதுவும் இருக்குது, போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தாங்க. ஆக்டிவாக இருக்கணும், களத்துக்கு வரணும், தெருவுக்கு வரணும், சத்தம் போடணும், மக்களுக்காக பேசணும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெளிவாக. ஓகே. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.